ஏன் அஞ்சு எங்க கூப்பிடுற? அக்கா, உங்களுக்கு இன்னும் 2 நாள்ல பிரசவம் ஆயிடும்னு வைத்தியர் சொல்லிருக்காரு. வேண்டியவங்க யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும். பக்கத்து ஊர்ல இருக்க என் அண்ணன் அவர் கூடவே வந்து இருந்துடுமான்னு சொன்னாரு. போலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி சமயத்துல இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உடனே கிளம்பி போங்க. சரிம்மா. சரிக்கா, நான் வரேன். ம். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன எங்க கூட்டிட்டு போற? வாயில் அது ஜீவனா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. என்னப்பா எப்ப பார்த்தாலும் இதையே குடுக்குறீங்க? ரொம்ப கசக்குது, சாப்பிடவே முடியல. நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். சாப்பிடுப்பா. ஆ ஆ ஆ ஆ அண்ணா, துர்கா, என்னாச்சும்மா? வீட்டை விட்டு போன உங்க மாமா இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. இந்த 5 மட்டும் இல்லாம போயிருந்தா உன் மருமகளையும் என்னையும் நீ பாத்துருக்கவே முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இந்த வீட்லயே இரு. எங்க என் மருமகளை போய் கொடு.
என்ன பாம்பு வந்துச்சா? சரி. எப்படி? பிரமாதம்டா. நாகு, பாம்பை பிடிக்கிறதுல ஒன்ன மிஞ்சறதுக்கு ஆளே இல்லடா. எனக்கு படிப்பு கத்து கொடுக்கலையே, பாம்பு பிடிக்கத்தானே கத்து கொடுத்த. என்னன்னு தெரியல, வர வர இந்த மகிழ் சத்தம் கேட்டாலே என் உடம்பு ஒரு மாதிரியா நிழையுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிற. வா வா போலாம். நேத்தோ இன்னைக்கோ நடந்த மாதிரி இருக்கு. அப்ப எனக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல. இந்த அனாதைக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு கோவில் வாசல்ல தனியா தவிச்சுக்கிட்டு இருந்த. அப்ப இவங்க தான் தெய்வமா வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து இப்ப தெய்வத்துக்கிட்டே போயிட்டாங்க. என்னன்னா இது, தினமும் அப்பா போட்டோ முன்னாடி நின்னு இப்படி வருத்தப்படுறியே? ஆமாமா, அப்பா போட்டோ முன்னாடி தினமும் இப்படி பேசினா அவரே என்கிட்ட பேசின மாதிரி இருக்கு. தினமும் பேசுறாரா? அப்பா என்ன பத்தி ஏதாவது சொன்னாரா அண்ணா? ஓ, எவ்வளவோ சொன்னாரு. இந்த ராசாத்திக்கு ஒரு அழகான ராசகுமாரன் வருவான்னு அப்பா சொன்னாரு. போனா ஆமாமா, சொர்க்கலோகத்துல இருந்து நாகலோகத்துல இருக்கிற ராஜாக்களுக்கு தகவல் அனுப்பி உன் கையில ஒரு பூமாலைய கொடுத்து உனக்கு பிடிச்ச மாப்பிள கழுத்துல போட சொன்னாரு. அப்பா மருமகனை பத்தி தான் சொன்னாரா? என் மருமகளை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? இப்ப எதுக்குடா உனக்கு அவசரம்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அண்ணா, முதல்ல நீ அண்ணிய கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் தான் என் கல்யாணம். இத பாருமா, உனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அண்ணா, எனக்கு மட்டும் யாரு இருக்காங்க? நான் சிரிச்சா என் கூட சிரிக்கிறதுக்கு, நான் அழுதா என் கூட அழுவுறதுக்கு இந்த உலகத்துல எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? வா அண்ணா, டிஃபன் சாப்பிடலாம். லட்சுமி எங்க? ஓ மருமக எங்க போறான்னு என்கிட்ட சொல்லிட்டா போறா? எங்க போய் மாங்காய் திருடிட்டு இருக்காளோ, யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காளோ, வீட்டுக்கு வந்தாதான் தெரியும்.